திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சியில் இருந்தார். அப்ப திரு மோடி அவர்கள் இன்றைக்கு சென்னைக்கு வந்தார். அப்ப சென்னைக்கு வருகின்ற பொழுது கருப்பு பலூன் விட்டார். திரு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் எதிர்த்து கருப்பு பலூன் விட்டார். பிறகு ஆளுங்கட்சியா வந்த பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு ரத்தன கம்பளத்தை விரித்து பாரத பிரதமரை வரவேற்று செஸ் ஒலிம்பியாட் அந்த நிகழ்ச்சியில அவரை கலந்து கொண்டு திட்டத்தை அந்த ஒலிம்பிக்கு திறந்து வச்சார். செஸ் ஒலிம்பிக் திறந்து வச்சார். கேலோ இந்தியா அதை சென்னையில் நடத்தினாங்க. அதற்கு அவரை வரவழைத்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அந்த கேலோ இந்தியா விளையாட்டை துவக்கி வைத்தார். கலைவாணர் அரங்கில மத்திய அரசு கொண்டு வரப்பட்ட பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. அப்பவும் அவர் அழைச்சு வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தினீங்க. பிறகு திரு மோடி அவர்கள் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது வெள்ளை குடை பிடித்தார் ஸ்டாலின். எதிர்க்கட்சியா இருக்கும் போது கருப்பு விடுறார். திரு ஸ்டாலின் ஆளுங்கட்சியா வந்த பிறகு வெள்ளை குடை பிடிக்கிறார் பிரதமருக்கு. இதுதான் ஸ்டாலினுடைய இரட்டை வேடம். ஸ்டாலின் அவர்களே ஆளுகின்ற நிலை வருகின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். சிந்திச்சு பாருங்க. வீர வசனம் பேசுவார் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது, ஆளுங்கட்சியானவன அப்படியே அமைதியாகி விடுவார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.